உண்மையிலே டெய்லி விழுவாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு தானே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி என் வாழ்க்கையில் இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த வியாதியிலேருந்து எனக்கு நெடுநாள் போராட்டமாக இருக்குது, இந்த வியாதியிலேருந்து எனக்கு கண்டிப்பாக இந்த அடுத்த வருஷத்தில் நான் கால் வைக்கும் போது இந்த வியாதியோட ஒருவேளை நீங்கள் சின்ன வழியாக கூட இருக்கலாம், இந்த வியாதி உங்களை தொடர்ந்து வருஷம் வருஷம் ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமாங்க? லூக்கா 5:17 அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. எப்போ கர்த்தருடைய வல்லமை எப்பவுமே விளங்கும் தெரியுமாங்க? அந்த பிணியாளிகள் அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் அவரை நம்பும் போது அந்த இடத்துல ஒரு விடுதலை நடக்கும். எப்படி தெரியுமாங்க? இயேசு அப்படின்னு ஒரு பேர் சொன்னாலே எல்லா வியாதியும் எல்லா கட்டுகளும் எல்லா பிசாசுங்களும் நடுங்குது. அப்போது நம்ம அவரை நம்பி இயேசுவே என்னை சுகமாக்குங்கன்னு சொல்லும்போது நம்ம வியாதி போகாதா? நிறைய வேளையில் அவரை நம்பாமல் அவிசுவாசமாக இருக்கிறனால தாங்க இந்த இடத்துல ஆணுடைய வல்லமை பிணியாளிகளை குணமாக்குறது. அவரை நம்பும் போது அந்த பிணியாளிகள் சுஸ்தமானார்கள். நம்ம வாழ்க்கையில் அவரை நம்புவோம், உலகத்தையோ இல்லை டாக்டர்ஸையோ கிடையாது, இயேசுவை மட்டும் நம்ம நம்புவோம், வாழ்க்கை மாறும். நீங்கள் ஆசைப்பட்டது தெய்வங்களை ஆசித்தாகாமே.